மகாராஷ்டிரா சட்டப்பேரவையில் தேவேந்திர ஃபட்னவிஸ் நாளை நம்பிக்கை வாக்கு கோருகிறார். இந்த சூழ்நிலையில் பாரதிய ஜனதா கட்சி சிவசேனா கூட்டணி நிலவரம் குறித்து எமது செய்தியாளர் சலீம் தரும் தகவல்களை இப்பொழுது பார்க்கலாம். மகாராஷ்டிராவை பொறுத்தவரை சிவசேனாவை எதிரியாக வைத்துக் கொள்வதை விட நண்பனாக வைத்துக் கொள்வதே மேல் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் இன்னும் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பாஜக வட்டாரங்கள்லேருந்து நமக்கு தகவல் தெரிவித்தார்கள். இன்னும் சிவசேனாவிற்கும் பாஜகவுமான கூட்டணி முடிவாகவில்லை. மகாராஷ்டிராவில் யாருக்குமே தனி பெரும்பான்மை இல்லாத காரணத்தினால்தான் இந்த குழப்பம். ஏற்கனவே தேசியவாத காங்கிரஸ் பாஜகவிற்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் பாஜக சிவசேனாவுடன் கூட்டணி அமைக்கவே விரும்புவதற்கும் இதுதான் காரணம். ஆனால் இன்னும் பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிந்த பாடில்லை. சிவசேனா எதிர்கட்சியாக அமரப்போகிறார்களா அல்லது கூட்டணியில் அங்கம் வகிக்கப் போகிறார்களா அப்படின்னு சொல்லி நமக்கு நாளை தெரிய வரும். நாளை சபாநாயகருக்கான தேர்தல் முடிந்தவுடன், சபாநாயகர் தேர்வு செய்யப்பட்டவுடன் பாஜக அங்கே பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் சட்டசபையில். இது நாளைக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெறும், சந்தேகமே இல்லை. பாஜக நிரூபிச்சிருவாங்க. ஏன் அப்படின்னா தேசியவாத காங்கிரஸ் எப்படி சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. இந்த நிலையில் தேவேந்திர ஃபட்னவிஸ் ஏற்கனவே முதலமைச்சராக பதவி ஏற்றுட்டு இருக்கார். தேசியவாத காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னாலே பெரும்பான்மையை நிரூபித்து விடலாம், பாஜக நிரூபித்து காட்டிவிடும். இதனால் அதில் எந்த மாற்றமும் இருக்காது. ஆனால் சிவசேனா எதிர்கட்சியாக அமரப்போகிறதா அல்லது கூட்டணியில் இருக்க போகிறதா என்று ஏன் பேச்சுவார்த்தை இழுபறி அப்படின்னு சொல்லி சிவசேனா வட்டாரங்களில் பேசி பார்த்தா என்ன தெரியுது அப்படின்னா, முக்கியமான போஸ்டில் ஏதாவது ஒரு சில போஸ்ட் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவசேனா பாஜகவோட பேசி வராங்க. இதனால தான் இந்த இழுபறி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு துணை முதலமைச்சர் பதவி, உள்துறை அமைச்சர் பதவி, வருவாய்த்துறை அமைச்சர் பதவி, இதெல்லாம் முக்கியமான பதவிகளாக பார்க்கப்படுகின்றது. இதனால தான் பேச்சுவார்த்தையில் இழுபறி நீடிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்று ஏற்கனவே அமளி நடந்து போச்சு மகாராஷ்டிரா சட்டசபையில். பாஜகவிற்கும் சிவசேனாவிற்கும் இது ஒரு சாம்பிள் தான். ஒருவேளை அவங்க நிரந்தரமாக எதிர்கட்சிகள் அமர வேண்டியது வந்தால் சட்டசபை கூட சரியாக நடத்த முடியாத அளவுக்கு கொண்டு போய் விட்டு விடுவார்கள் என்கிற பயத்தினாலையும் பாஜக சிவசேனா கிட்ட பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் விமர்சகர்கள்லாம் ஒரு பக்கம் கருத்து தெரிவிக்க ஆரம்பிச்சிருந்தாலும் நாளைக்கு நமக்கு நிச்சயமாக தெரிய வரும் சிவசேனா மகாராஷ்டிராவை பொறுத்தவரை எதிர்கட்சியா அல்லது ஆளும் கட்சியில் அங்கம் வகிக்கிறதா என்று.